ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் கூகுள் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றது புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்கிறோன்றதே புரியாது. இந்த கூகுள் ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் எக்ஸாம்க்காக தான் கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக அதில் கூகுள் ஃபார்ம்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகையில் ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண வேணாம். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதான் ஒரு லிங்க் இருக்கும், document.google.com. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதான் கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்கு. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கூகுள் ஃபார்முக்கான பேஜ் ஓப்பன் ஆகிரும். மோஸ்ட்லி நீங்கள் ஃபோன் சைட்டில் வச்சு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஒரு சில ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு காட்டாது. ஸோ டெஸ்க்டாப் சைட்டை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்ம்ஸ் இருக்கிற இடத்துலேயே வச்சுட்டு உங்களுக்கு மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது கம்ப்யூட்டர் மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைலில் ப்ரௌஸ் பண்ணையில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் காட்டும். பட் அதே லேப்டாப்பில் நீங்கள் பண்ணையில் நிறைய ஃபீச்சர்ஸ் காட்டும். இதை இப்போ நம்ம மொபைலையே லேப்டாப் வெர்ஷனுக்கு மாற்றிருக்கோம். ஸோ இது மூலமாக லேப்டாப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் காட்டுதோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு மொபைலில் காட்டும். இப்போ கூகுள் ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகி உள்ள போகையிலேயே உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா காட்டும். அதை நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணையில டேரெக்டாக ஃபார்முக்குள்ளே போயிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன் காட்டுது. இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா கீழே இருக்கு பார்த்தீங்களா, ரீசன்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஃபார்ம்ஸ். ஸோ அதையே எடுத்து நான் அதே மாதிரி இன்னொரு காப்பி ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சில ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளெட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நமக்கு எந்த வேலையும் இருக்காது. ஜஸ்ட் அதில் போய் கொஸ்டின் மட்டும் டைப் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க பேஜோட அந்த இன்ட்ரோ அப்புறம் என்னென்ன தேவையோ எல்லா டீட்டெயிலையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இது டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோன் இல்லைன்னா லேப்டாப்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி எடுத்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறத எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் புதுசாக தான் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு கீழே ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் டெம்ப்ளேட்டை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வந்தேன். பட் ஆட்டோமேட்டிக்காக அது ரீசன்ட் ஃபார்ம்ஸ்க்கு போயிடுச்சு. இந்த டெம்ப்ளேட் கேலரியை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்கள் எடுத்து அப்படியே எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் புதுசாகவே பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் சிம்பலை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இதை நீங்கள் மொபைல் வெர்ஷனில் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், இல்லைன்னா டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். மொபைல் வெர்ஷனுக்கு வேணும் அப்படின்னா, ஏன்னா ஒரு சில பேருக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ மொபைலில் பார்க்க முடியாது, ஜூம் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இதை மொபைல் சைட்டுக்கு மாற்றினா அதே மாதிரி தான் மேலே இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது மொபைல் சைட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது அன்டைட்டில்டு ஃபார்ம் இருக்குது. நார்மலாக கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கும். அன்டைட்டில்டு ஃபார்ம் அப்படின்னு இருக்கு. இந்த அன்டைட்டில்டு ஃபார்முக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி என்ன நீங்கள் பேர் வைக்க போகிறீங்களோ அந்த பேரை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு அன்டைட்டில்டு ஃபார்ம் இருக்கு இல்லையா, இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிஎஸ்ன்னு மாறும். இதை நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி மாற்றிக்கங்க. அதாவது ஏதாவது ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இல்லைன்னா ஆன்லைன் குவிஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு டைட்டில் வச்சுருப்போம். அந்த டைட்டிலை இந்த 2வது இடத்துல ஃபில் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு அதோட டெஸ்கிரிப்ஷன் அதோட நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்ம் டெஸ்கிரிப்ஷனில் அதாவது ஸ்டூடெண்ட் ஏதாவது மோட்டிவாக இருக்கணும், இல்லைன்னா இந்த விஷனோட நோக்கம் என்ன அந்த மாதிரி சம்திங் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இந்த ஃபார்ம் டெஸ்கிரிப்ஷனில் எழுதிக்கங்க. அது எல்லாமே ஆப்ஷனல் தான். அதுக்கடுத்து இப்போ எப்படி கொஸ்டின் டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்டைட்டில்டு கொஸ்டின் ஆப்ஷன் 1 அப்படின்றது இதான் நம்மளுக்கான முதல் கேள்வி. இந்த இடத்துல போயிட்டு நம்மளுக்கு தேவையான அந்த கொஸ்டினை டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ் யுவர் நேம் இல்லைனா வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு கூட நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இதான் என்னோட கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா 2வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் மல்டிபிள் சாய்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். இதில் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் குவிஸாக இதை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் அதையே எனேபிள் பண்ணிக்கங்க. இல்லை ஒரு கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் நான் வைக்கிறேன் அப்படின்னா இங்கே ஷார்ட் ஆன்சர், பேராகிராஃப் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதில் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் மல்டிபிள் சாய்ஸ் அதை கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ஷனை எழுதுறேன். ஸோ ஆப்ஷன் 1 நான் கொடுத்துட்டேன். அடுத்த ஆப்ஷன் எப்படி ஆட் பண்ணுறது, ஆட் அதர் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு 2வது ஆன்சர் என்னவோ அதை நீங்கள்
எழுதிக்கங்க. ஸோ 2 ஆப்ஷன் எனக்கு வந்துட்டு போதுமானது. அதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷனுக்கு பதிலா நீங்க இமேஜா குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், இங்க கேலரி மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணி கேமராவ எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா, கேமரா வந்துரும். ஸோ அந்த கேமரால இருந்து இமேஜ் எடுத்து வச்சுக்கலாம். இல்ல யுஆர்எல் லிங்க் குடுக்குறனாலும் குடுத்துக்கலாம். வேற ஏதாவது நீங்க Google இமேஜ் எடுத்து யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிளா இருக்கும். கொஸ்டின் பக்கத்துலயும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த கேலரி சிம்பல் வந்து குடுத்திருப்பாங்க. அத யூஸ் பண்ணி கொஸ்டினுக்கு பதிலா ஒரு இமேஜா எடுத்து வச்சு நீங்க அதுலருந்து கொஸ்டின் கேட்கணும்னாலும் வந்துட்டு டைரக்ட்டா வந்து கேட்டுக்கலாம். இப்ப நான் 2 ஆன்சர் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்ப இது எனக்கு தேவையில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க கீழ இருக்க டெலீட் ஆப்ஷன குடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு செட் கொஸ்டின் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு வரிசையா ஒரு 10 கொஸ்டின் எடுக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் இத வந்துட்டு ரெடி பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக நம்ம காப்பி குடுத்துக்கிட்டே போனோம்னா, வரிசையா இதே மாரி செட் எல்லாம் கிரியேட் ஆயிரும். அந்த கொஸ்டின மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இங்க ரெக்கார்ட் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, இத ஆன் பண்ணிட்டோம்னா, கம்பல்சரி இந்த கொஸ்டின அட்டெண்ட் பண்ணா தான் அவங்க வந்து அந்த ஃபார்ம சப்மிட் பண்ண முடியும். ஸோ அது வேண்டாம் அப்படின்னா ரெக்கார்ட வந்து எடுத்து விட்டுருங்க. அதுக்கடுத்து 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணீங்கன்னா, இதோட டூப்ளிகேட் ஐட்டம் வந்துட்டு கிரியேட் ஆகும். இல்லைன்னா ரிமூவ் பண்ணவா? ஷஃபிள் பட்டன் ஆர்டரா? ஸோ இந்த மாரி தான் கேட்கும். அது ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு அத வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கங்க. ஓகே. நம்மளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்ப பாருங்க 2வது கொஸ்டின் எப்படி நான் ரெடி பண்றேன் அப்படின்னு. கீழ இங்க ஆப்ஷன்ஸ் காட்டுது இல்லையா? ஸோ அதுல பிளஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 2வது கொஸ்டின் வந்துரும். அதாவது முந்தன கொஸ்டின் என்னவோ அதோட காப்பி தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். இதுல நான் வந்துட்டு இப்போ வேற ஒரு கொஸ்டின் குடுக்குறேன். மேபி வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு குடுக்குறேன். ஏன்னா, ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னா வந்துட்டு வரிசையா நீங்க வந்து குவிஸ் வச்சிருப்பீங்க. பட் சப்போஸ் வந்துட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல நம்ம மல்டி பர்ப்பஸா வந்து கொஸ்டின் கேட்டிருப்போம். அது நேம் கேட்டிருப்போம், டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்போம், ஏஜ் கேட்டிருப்போம். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் கேட்டிருப்போம். அப்படின்றப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சில இடங்கள்ல வேற வேற ஃபார்மேட் தேவைப்படும். அப்படின்றப்ப இந்த ஃபார்மேட்ஸ நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்கேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து டேட் அப்படின்னு சொல்லி மாறிருச்சு. ஏன்னா, டேட் ஆஃப் பர்த் நம்ம கேட்கையில அவங்க வந்து டேட் வந்து கையால டைப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த மாரி டேட் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டா காலண்டர் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த காலண்டர கிளிக் பண்ணி அவங்க டேட் ஆஃப் பர்த் என்னவோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம டைம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும், அக்யூரேட்டா எனக்கு டைம் எல்லாம் வேணும்னாலும், கீழ இந்த 3 புள்ளிய கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பார் வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுல போயிட்டு இன்க்ளூட் டைம் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, டைம்க்கான அந்த ஆப்ஷனும் வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இவங்க இந்த வாட்ச் அதாவது ஃபார்ம் ஃபில் அப் பண்ணையில இந்த டைம கிளிக் பண்ணாங்கன்னா, வாட்ச் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுல போய் அவங்க டைமையும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி தான் ஒரு கொஸ்டின் நீங்க கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 2வதா இருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஃபார்ம். வேற ஏதாவது நீங்க ஃபார்ம் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதை எடுத்து இங்க செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன். நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க ஷோ பண்ணும். ஸோ இதுக்கு அடுத்து அந்த பேஜ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இத குடுத்து அதாவது சம்டைம்ஸ் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆனா ஒரு டிபார்ட்மென்ட்க்கு ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் ரெடி பண்ணுவீங்க. பட் ஃப்ரண்ட் பேஜ் வந்து சேமா தான் இருக்கும். அதாவது காலேஜோட நேம் அந்த மாரி சம்திங் வந்து சேமா தான் இருக்கும். அப்படின்றப்ப அந்த ஃப்ரண்ட் பேஜ மட்டும் நீங்க ரெடி பண்ணிட்டு, ஃபார்ம் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இத எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து டிடி அப்படின்றது வந்துட்டு டெக்ஸ்ட். ஸோ நார்மலா வந்துட்டு டெக்ஸ்ட்டா வந்துட்டு இது வந்து கிரியேட் ஆகும். அதாவது கொஸ்டின் தான் அடுத்த கேள்வி வந்துட்டு டெக்ஸ்ட்டா வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதுல போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த கேலரின்றது இமேஜ் எடுத்து வைக்கிறது தான். வீடியோவா சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலும், இந்த இடத்துல போய் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோவா வந்து எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த YouTubeஓட URL இருக்கு அப்படின்னாலும், அத வந்து நீங்க பேஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இங்க உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த லாஸ்ட்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? 2ஆ ஸ்ப்ளிட் பண்ற மாரி ஆப்ஷன். இது எதுக்கு அப்படின்னா, பேஜஸா வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணும். அதாவது ஒரே பேஜ்ல 30 கொஸ்டினையும் நம்ம செட் பண்ண முடியாது. ஸோ இத கிளிக் பண்ணோம் அப்டின்னா, பேஜ வந்து எத்தன பேஜா உங்களுக்கு தேவையோ அத்தன பேஜா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க ஆப்ஷன் காட்டுது. ஸோ அப்டின்னா 3 செக்ஷனா வந்து வந்துரும். ஸோ செக்ஷன் 1, 2, 3 3 செக்ஷன் வர வந்துட்டு உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ கீழ இருக்க ஆப்ஷன்லாம் இதுதான். அதுக்கடுத்து மேல இருக்க ஆப்ஷன்ஸ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்பான்ஸஸ்னா என்ன அப்டின்றத பார்த்துரலாம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸஸ்ல வந்துட்டு அக்செப்ட் ரெஸ்பான்ஸஸ் அப்டின்றத வந்துட்டு எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இங்க எத்தன பேர் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த குவிஸ அப்டின்றதுக்கான டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு காட்டும். இப்ப வந்துட்டு நம்ம இப்ப தான் கிரியேட் பண்றோம். ஸோ இப்ப வந்து எதுவுமே ஷோ ஆகாது. இத கிரியேட் பண்ணி உங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் நீங்க சென்ட் பண்ணதுக்கு அப்புறம், திரும்ப இத ஓப்பன் பண்ணி பார்க்கையில எத்தன பேர் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். இந்த ஃபார்ம்ஸ்ல கூகுள் ஃபார்ம்ஸ்ல இருக்க பெனிஃபிட்டே என்ன அப்டின்னா, கூகுள் ஃபார்ம்ஸ நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா சர்டிஃபிகேட் எல்லாமே இஷ்யூ பண்ற மாரி வச்சிரலாம். இதுல வந்து ஒவ்வொருத்தருக்கா போய் நீங்க சர்டிஃபிகேட் டிசைன் பண்ணி, நேம் டைப் பண்ணி அனுப்பணும்னு அவசியம் இல்ல. சர்டிஃபிகேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிசைன் பண்ணி நீங்க போட்டீங்கனாலே, ஒவ்வொருத்தரா ரிஜிஸ்டர் பண்ண அவங்களோட நேம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்துட்டு போக ஆரம்பிச்சுரும் உங்களோட மெயிலுக்கு. ஸோ அத நீங்க வந்து செக் பண்ணணும் கூட தேவையில்ல. இப்போ மொபைல் சைட்ல இருக்கிற ஆப்ஷன்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தாச்சு. அதுக்கடுத்து டெஸ்க்டாப் சைட்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத வந்துட்டு பார்த்துரலாம். ஸோ டெஸ்க்டாப் சைட்ட வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கங்க. டெஸ்க்டாப் சைட் வந்து நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா தான், அத குவிஸ்ஸா மாத்துறதுக்கான மெயின் ஆப்ஷன் எல்லாமே அதில இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் சைட் வந்துட்டு கம்பல்சரி எனேபிள் பண்ணிக்கங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிஎஸ்ன்னு இருக்கு இல்லையா? அது வந்து சேவ் பண்றதுக்கான ஆப்ஷன். டிரைவ்ல வந்துட்டு நம்ம வேற ஏதாவது நேம் யூஸ் பண்ணி சேவ் பண்றதுனாலும் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அந்த ஸ்டார் சிம்பல் வந்துட்டு ஃபேவரைட் லிஸ்ட். அதுக்கடுத்து ட்ரா சிம்பல் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்துரலாம்.
அந்த பெயிண்ட் மாரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா? அதான் வந்துட்டு ட்ரா சிம்பிள். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட இந்த ஓவரால் பேஜோட கலர் அண்ட் ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் வந்து மாத்திக்கலாம். ஸோ அத கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஹெட்டர்ல சூஸ் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா? அதில போயிட்டு நீங்க இமேஜ் வேணும்னாலும் இமேஜ வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஹெட்டர மட்டும் வந்து நம்ம மாத்திக்கலாம். இத யூஸ் பண்ணி ஹெட்டரோட இமேஜ மட்டும் வந்துட்டு நம்ம குடுத்துக்கலாம். கீழ இன்சர்ட் இருக்கு பார்த்தீங்களா? இன்சர்ட் குடுத்துருங்க. இன்சர்ட் குடுத்த உடனே உங்களுக்கு பேஜ்ல மேல ஹெட்டர்ல அந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆயிருச்சு பார்த்தீங்களா? ஸோ இது தேவையில்ல. நான் ஆல்ரெடி வந்துட்டு வேற ஏதாவது லோகோ இல்லைன்னா சிம்பிள் வச்சிருக்கனாலும், கீழ வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் காட்டும். அத யூஸ் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கங்க. அண்ட் தீமோட கலர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இமேஜ் நம்ம வச்சிருக்கிறதுனால ப்ரவுன் கலர்ல மாறியிருக்கு. நம்மளுக்கு வேற கலர் வேணும்னாலும் அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு பிடிச்ச கலர வந்து மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிரவுண்ட் கலரு அதையும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ அத வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்டோட ஸ்டைல் உங்களுக்கு என்ன வேணுமோ அத வந்து நீங்க மாத்தி குடுத்துக்கலாம். எல்லாத்தையும் குடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபாண்டோட ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு மாறியிருக்கும். எல்லாமே மாறி இருக்கிறத நீங்க வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அத வந்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த ஐ சிம்பல் எதுக்கு அப்டின்னா, ப்ரிவ்யூ பண்ணி பார்க்குறதுக்கு. அதாவது நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த குவிஸ் வந்துட்டு எந்த மாதிரி வந்திருக்கு அப்டின்றத ப்ரிவ்யூ பண்ணி காட்டும். ஸோ அதில போய் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் குடுத்து குடுத்து பாருங்க. ஸோ இங்க செட்டிங் இருக்கு இல்லையா? அந்த செட்டிங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஜெனரல், பிரசன்டேஷன் அண்ட் குவிஸஸ். ஸோ ஜெனரல் அப்டின்றது எதுக்கு அப்டின்னா, கலெக்ட் இமெயில்ஸ் அப்டின்னு இருக்கும். அத வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்பான்ஸ் ரெசிபிட்ஸ் அதையும் வந்துட்டு எனேபிள் குடுத்துக்கோங்க. அதில ஆல்வேஸ் குடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்டின்னா, ஒருத்தர் வந்துட்டு இப்ப நம்மளோட ஃபார்ம வந்து ஃபில் அப் பண்ணணும் அப்டின்னா, கம்பல்சரியா உங்களோட மெயில் ஐடி குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இல்லைன்னா ஃபில் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். சப்போஸ் நீங்க மெயில் ஐடி கம்பல்சரி குடுக்கல அப்டின்னா, நெறைய பேர் நெறைய டைம் பண்ணையில டோட்டலா கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணையில ஒரு மெயில் ஐடில ஒரு தடவ தான் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள வர முடியும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்துட்டு இது. இத வந்து மோஸ்ட்லி நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. 2வதா இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்டின்னா, ரெக்யூர் சைன் இன். ஸோ லிமிட் டூ 1 ரெஸ்பான்ஸ் அப்டின்னு குடுத்துக்கோங்க. ஒரு மெயில் ஐடில ஒரு தடவ மட்டும் தான் சைன் இன் பண்ண முடியும். அப்டி வந்துட்டு அவங்க சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்டின்னா கூட 2வதா திரும்ப அவங்க சைன் இன் பண்ணணும்னா, வேற மெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் சைன் இன் பண்ணணும். அதுக்கடுத்து 3வதா இருக்கிற ஆப்ஷன் ரெஸ்பான்ஸ் கேன். அதுல வந்துட்டு லாஸ்ட்டா அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணிட்டு அவங்க சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப என்னென்ன ஆப்ஷன் எனேபிளா இருக்கணும்? எடிட் ஆஃப்டர் சப்மிட் அத குடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு மெயில் ஐடில தான் பண்ண போறாங்க. அதுக்கடுத்து சி சம்மரி சார்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸஸ். இது வந்துட்டு உங்களோட இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா எத்தன பேர் இதில அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் காட்டுறது. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணுங்க. வேண்டான்னா வந்துட்டு இத எனேபிள் பண்ணாதீங்க. நீங்க எந்த மாதிரியான ஃபார்ம் கிரியேட் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாரி இத வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. 2வது ஆப்ஷன் வந்து பிரசன்டேஷன். ஸோ இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு பாரா வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்றதுக்கானது. ஷஃபிள் கொஸ்டின் ஆர்டர் இதையும் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. இது எதுக்கு அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு இப்ப நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிலாம் குடுத்துருப்பாங்க இல்லையா? பக்கத்துல தான் இருப்போம். ஆனா என்னோட கொஸ்டின் ஒரு ஆர்டர்ல இருக்கும். அவங்களோட கொஸ்டின் வேற ஒரு ஆர்டர்ல இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஷஃபிள் கொஸ்டின் ஆர்டர். இத வந்துட்டு எனேபிள் பண்ணீங்கன்னா, மேபி 2 பேர் பக்கத்துல இருந்து அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணையில இல்லைன்னா ஆன்லைன் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணையில கூட கொஸ்டின் டைப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கடுத்து லிங்க் டூ சப்மிட். இத வந்து நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சப்மிட் பட்டன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். லாஸ்ட்டா வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் இருக்கு இல்லையா? இங்க வந்து அதாவது அந்த ஃபார்ம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நீங்க குடுக்க விரும்புனீங்க அப்படின்னா, அதையும் வந்து இங்க டைப் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் தேங்க் யூ அப்படின்னு மட்டும் குடுத்துக்கிறேன். வேற ஏதாவது நீங்க பெருசா டீப்பா குடுக்கணும் அப்படின்னாலும் வந்துட்டு அத வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கங்க. ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா? குவிஸஸ். இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இது எதுக்கு அப்படின்னா, நீங்க ரெடி பண்ணியிருக்க அந்த ஃபார்ம குவிஸ்ஸா மாத்தணும் அப்படின்னா, இத தான் நீங்க இந்த ஆப்ஷன தான் வந்து எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணா தான் அது வந்து ஒரு குவிஸ் ஃபார்மேட்ல வந்துட்டு மாறும். இல்லைன்னா அது நார்மலான ஒரு ஃபார்மா தான் இருக்கும். மோஸ்ட்லி இது ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு இத தான் யூஸ் பண்ணி நீங்க பண்ணணும். மேக் திஸ் எ குவிஸ் அப்படின்னு இருக்க அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. பண்ணதுக்கு அப்புறம் கீழ பாருங்க ஒரு சில ஆப்ஷன் காட்டும். அதுல வந்துட்டு ரிலீஸ் கிரேட்ல வந்துட்டு இமிடியேட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன். அதாவது எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கொஸ்டினே அட்டெண்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து அடுத்தடுத்த கொஸ்டின் வந்துட்டு மாறணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன். ஸோ மோஸ்ட்லி அதையே வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது மேனுவலா ரிவ்யூ பண்ணி அவங்களே வந்துட்டு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன். ஸோ எது வேணுமோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டா வந்துட்டு ரெஸ்பாண்டன்ட் கேன் சி. ரெஸ்பாண்டன்ட் அப்படின்றவங்க வந்துட்டு நம்ம வச்சிருக்க அந்த குவிஸையோ, ஆன்லைன் டெஸ்ட்டையோ அட்டெண்ட் பண்றவங்க. அவங்க எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ இதுல மிஸ்டு கொஸ்டின்ஸ் எது எதுன்னு பார்க்கலாம். பாயிண்ட் வேல்யூஸ் கூட பார்க்கலாம். பட் கரெக்ட் ஆன்ஸர்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா பார்த்தாங்கன்னா, என்ன ஆன்ஸர் அப்படின்றது தெரிஞ்சு போயிரும் இல்லையா? ஸோ அத மட்டும் டிசேபிள் பண்ணிட்டு மத்த எல்லாம் எனேபிள் குடுத்துட்டு சேவ் குடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் சேவ் குடுத்துட்டேன். இப்ப இத நான் வந்துட்டு குவிஸ்ஸா வந்துட்டு மாத்திருக்கேன். இப்ப நீங்க இங்க இந்த இடத்துல கொஸ்டின் நான் எங்கெல்லாம் அடுத்த குடுத்துருக்கனோ, அங்க ஆப்ஷன் கொஞ்சம் என்ன கவனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்ட் தெரியும். பண்றதுக்கான அதாவது இப்ப ஆப்ஷன். அந்த ஸோ கொஸ்டின இதுல நான் டச் வந்துட்டு நீங்க பண்ணையில ஃபார்ம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரெடி இங்க வந்து உங்களுக்கு பண்ணதுக்கப்புறம், ஆன்ஸர் கீ எந்த அப்படின்னு ஒரு மாதிரி ஆப்ஷன் சென்ட் பண்ண காட்டுது. போறீங்களோ, அதே அந்த வந்துட்டு அந்த மாதிரி வந்து குவிஸ்ஸ சென்ட் வந்துட்டு பண்ணிக்கங்க. எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு காட்டாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸோ உங்களுக்கு நான் மெயில் ஃபர்ஸ்ட்டு தான் இந்த ஆன்ஸர் காட்டும். ஸோ கீய இதுல வந்துட்டு எப்படி டூல ரெடி பண்ணணும் குடுத்துட்டு நீங்க அப்படின்னு மெயில் சொல்றேன். டைரக்ட்டா வந்து ஆன்ஸர் கீல சென்ட் போயிட்டு இப்ப பண்ணிக்கலாம். இதுல என்ன ஸோ ஆன்ஸரோ லாஸ்ட்டா அத வந்து கீழ நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் அதுக்கு எவ்வளோ எல்லாமே வந்துட்டு வந்துட்டு பாயிண்ட் குடுக்க போறீங்க ஆட்டோமேட்டிக்காவே அப்படின்றதையும் வந்துட்டு சூஸ் ரெடி பண்ணிக்கங்க. சூஸ் ஆயிருக்கும். பண்ணா தான் வந்துட்டு அதுக்கப்புறம் குவிஸ்ஸா வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். லிங்க் ஸோ இதுல வந்துட்டு குடுத்துருப்பாங்க. கரெக்ட்டான லிங்க் ஆப்ஷன இல்லாம வந்துட்டு நீங்க Facebook, சூஸ் Twitter பண்ணிக்கங்க. வழியா நீங்க எல்லாத்தையும் சூஸ் ஷேர் பண்ணிட்டு பண்றதுனாலும் டன் பண்ணிக்கலாம். குடுத்துட்டீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த லிங்க்க ஆட்டோமேட்டிக்கா கிளிக் வந்துட்டு பண்ணி இந்த அந்த இடத்துல ஸ்டார்டிங் என்ன URL ஆன்ஸரோ குடுத்துட்டீங்க அவங்களுக்கு அப்படின்னா, கரெக்ட்டான ஆன்ஸர் ஃபில் URL வந்து பண்ணையில உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து ஷார்ட்டா ஆட் வந்து ஆகும். கிரியேட் ஸோ ஆயி இப்ப வந்துரும். தான் அத வந்து இது காப்பி குவிஸ்ஸா பண்ணிட்டு கன்வெர்ட் WhatsAppல ஆயிருக்கு. வந்து ஷேர் சப்போஸ் நீங்க பண்ணிக்கங்க. இது வந்து இது குவிஸ் ஸோ டைப் மேல வேண்டாம் இருக்க இந்த அப்படின்னு 3 டாட்ட நினைச்சீங்கன்னா, கிளிக் திரும்ப வந்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு செட்டிங்க்குள்ள அன்டூ போயிட்டு ஆப்ஷன் இருக்கும். அத யூஸ் பண்ணி நீங்க லாஸ்ட்டா குவிஸஸ்ல போயிட்டு பண்ணதெல்லாம் அத டெலீட் ரிமூவ் பண்ணி பண்ணிக்கலாம். விட்டுருங்க. ரிமூவ் அதுக்கு பண்ணி கீழயே விட்டுட்டீங்க நெறைய அப்படின்னா ஆப்ஷன் இருக்கு. குவிஸ்ஸா வந்துட்டு தேவையானத யூஸ் கன்வெர்ட் ஆகாது. பண்ணிக்கங்க.
ஸோ நான் இப்ப எடுத்து நம்ம விட்டுட்டு காப்பி பண்ண சேவ் லிங்க்க குடுக்குறேன். வந்து இங்க இப்ப இந்த பேஸ்ட் இடத்துல அதே பண்ணி அந்த கொஸ்டின்ல போய் ஃபார்ம பார்த்தீங்கன்னா, ஃபில்லப் எம்ப்டியா பண்ணலாம். தான் இருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணி ஃபில்லப் காட்டுறேன் பண்ணிட்டு பாருங்க. எம்ப்டியா ரெஸ்பான்சஸ்ல தான் போய் இருக்கும். பார்த்தீங்க ஆன்ஸர் அப்படின்னா, கீ அப்படின்ற அந்த ஆப்ஷன் ரெஸ்பான்சஸ்ல வந்து வந்துட்டு காட்டாது. உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஃபில்லப் அது ஆயிருக்கும். ஜஸ்ட் ஸோ ஏதோ ஒரு இப்ப ஆப்ஷன ஃபார்ம் வந்துட்டு சூஸ் வந்துட்டு பண்ணலாம். ஓப்பன் ஸோ ஆகுது. இவ்வளோ தான் செட்டிங்ஸ். ஓப்பன் இதுல இவ்வளோ ஆகவிட்டு தான் ஒவ்வொரு இருக்கு. இத ஆப்ஷனா தவிர நான் வந்துட்டு இந்த ஃபில் பண்ணி கூகுள் காட்டுறேன். ஃபார்ம்ல இது உங்களுக்கு வேற ஜஸ்ட் ஏதாவது வந்துட்டு சும்மா சந்தேகங்கள் இருக்கு சாம்பிள்க்காக அப்படின்னா கிரியேட் மறக்காம பண்ணது கமெண்ட் தான். பண்ணுங்க. என்ன உங்களுக்கு எந்த சந்தேகமோ மாரி கமெண்ட்ல வேணுமோ அந்த வந்து நான் மாரி சொல்றேன். கிரியேட்டிவா ஃபில்லப் பண்ணிக்கங்க. இப்ப இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஆன்ஸர் தவிர நம்ம வந்துட்டு ராங்கா ஃபில்லப் பண்ணிட்டாலும் அத கிளியர் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்ல இந்த மாரி காலண்டர் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில போயிட்டு கரெக்ட்டானத சூஸ் பண்ணி நம்மளோட டேட் ஆஃப் பர்த் குடுத்துக்கலாம். அண்ட் டைமும் வந்துட்டு அக்யூரேட்டா நம்ம எந்த டைம்ல பிறந்தோம் அப்டின்றத குடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இது நான் டேட் ஆஃப் பர்த்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சாம்பிளுக்காக. நீங்க வேற என்ன பர்ப்பஸ்க்காக தேவையோ, அதாவது உள்ள வர்ற இன் டைம், அவுட் டைம் அந்த மாரி வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் குடுத்து நெக்ஸ்ட் பேஜ்லயும் வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு குடுத்து அடுத்தடுத்து இருக்கிற பேஜ்ல வரிசையா ஃபில்லப் பண்ணிட்டு லாஸ்ட்டா சப்மிட் பட்டன் இருக்கும். சப்மிட் குடுத்துட்டீங்க அப்டின்னா, கடைசியா வந்துட்டு அந்த நேம் அண்ட் அதுக்கான ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க நம்ம மெசேஜ் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அவ்வளோதான் அந்த ப்ராசஸ் முடிஞ்சது. ஸோ இப்ப இந்த ரெஸ்பான்ஸஸ போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பேஜ்ல ஒரிஜினல் பேஜ்ல போயிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ரெஸ்பான்ஸஸ ஓப்பன் பண்ணுங்க. அந்த ரெஸ்பான்ஸஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு 3 காலமா பிரிச்சு எத்தன பேர் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்களோ, அதுக்கான எல்லா இதையுமே வந்துட்டு செப்பரேட்டா அழகா வந்துட்டு காமிச்சிருக்கும். எத்தன கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தன ஆன்ஸர் வந்து அதில கரெக்ட்டு, எந்த டேட் அண்ட் டைம் குடுத்துருக்காங்க, எல்லாமே வந்துட்டு அக்யூரேட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான் கூகுள் டிரைவ் வந்துட்டு உங்களோட ஃபோன்ல வந்துட்டு எனேபிளா இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அதில வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க தெரியலைனாலும், கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ண ஃபார்ம் எல்லாமே இருக்கும். ஸோ இதில ஓப்பன் பண்ணி நீங்க எடிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலேருந்தே டைரக்ட்டா ஷேர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த கூகுள் ஃபார்ம்க்கான பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ அதாவது இந்த கூகுள் ஃபார்ம்க்கான டைம் எப்படி செட் பண்ணணும்? இதில எப்படி கூகுள் ஆட்ஸ் அதாவது சர்டிஃபிகேட் எப்படி ஆட்டோமேட்டிக்கா இஷ்யூ பண்ணணும்? இதெல்லாம் வந்துட்டு பார்ட் 2 வீடியோல வரும். ஸோ மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. தேங்க் யூ.